भागवताख्य नमस्कारங்கள். श्रीनिवासेति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रसौ वेदान्तामृतसारमन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनियं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः. नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणात्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये. श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणं प्रपद्ये. विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे यत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलगताङ्गतं यस्य सारस्वतस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे. वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னு புல்திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. प्रख्यातश्रुतिविभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीशप्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्यप्रशमनकरीं रहस्यरक्षां चिदचित्परतत्त्वानां तत्त्वयाथार्थ्यवेदिने रामानुजाय मुनये नमो मम गरीयसे. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः. ஸ்ரீரங்க கத்தியத்தில் மூணாவது சூர்ணிக்கை அதை அத்தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் விசேஷமான அர்த்தங்கள் சரணாகதி பண்ணி போன இதில் இந்த மாதிரி ஒரு சரணாகதன் ஒரு பிரபன்னன் அவனோட எல்லா விதமான அனர்ஹத்தைகளும் அனுசந்தானம் பண்ணி பகவானோட திருநாரவிந்தங்களில் தன்னோட ரக்ஷாபுரத்தை பிரார்த்தனாபூர்வகமாக விஸ்வாசபூர்வகமாக சமர்ப்பணம் பண்ணியாச்சு. அது பண்ணி யாரதும் என்ன பிரார்த்திக்கிறோம் பலத்தை அப்படின்னா ஒரு சேஷனுக்கு ஸ்வரூபானுக்கு அனுகுணமான நித்திய கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு பாஷ்யக்காரத்தில் சொல்லிட்டு இருக்கார். ஏவம் அவஸ்திதஸ்யாபி அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விதமான அனர்ஹதைகளும் எனக்கு இருக்கு அப்படி இருந்தாலும் அர்த்தித்வ மாத்திரேன பிரார்த்தனை மாத்திரமே என்னாலே முடியும், முக்தி மாத்திரமே முடியும் என்னாலே. அப்படி இருந்தாலும் பரமகாருணிகா பகவான் ரெண்டு விசேஷணங்கள் பகவானோட சௌலபியம் முதல்ல அனுசந்தானம் பண்ணி பரத்வத்தை அனுசந்தானம் பண்றார். சுவானுபவ பிரீத்திய உபநீத உபநீத ஐகாந்திக ஆத்தியந்திக நித்திய கைங்கரியரதி ரூப நித்தியதாசியம் தாஸ்யதி இது விஸ்வாசபூர்வகம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் அவனுடைய திருவடிகளில் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாளோ அவ எல்லாரோட அபீஷ்டங்களை எல்லாம் பகவான் கண்டிப்பாக அவன் அனுகிரகிக்கிறான் அப்படின்றதுல ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது எனக்கு அனுக்கூடிய ஒரு விஸ்வாசத்தோட மகாவிஸ்வாசத்தோட பகவந்தம் நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே
மறுபடியும் இங்கே பகவானோட குணங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி பரத்துவம் அவனுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுக்கு நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதில் விசேஷமான அர்த்தங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்னா இங்கே இதில் சரணாகதியோட அங்கங்கள் எல்லாம் தெரிஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறார். சரணம் பிரபத்தியே அப்படின்னு போன இதில் சொன்னது போன சூர்ணிக்கையில் சரணா ஸ்ரீமன்னாராயணா தவ சரணாரவிந்த யுகலம் சரணமஹம் பிரபத்தியே நிகில ஜந்து ஜாத சரண்யா ஸ்ரீமன்னாராயண தவ சரணாரவிந்த யுகலம் சரணமஹம் பிரபத்தியே அப்படின்னு பிரார்த்திச்சார். அந்த பிரபத்தியேன்றதுக்குள்ளேயே எத்தனையோ அர்த்தங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றார். ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசாத் அபீஷ்டோபாய கல்பனம் கோப்திருத்தவர்ணம் நாம சுவாபிப்பிராய நிவேதனம். கோப்திருத்தவர்ணம் அப்படின்றது ஒரு அங்கம். கோப்திருத்துவம் ரட்சிக்கணும் அப்படின்றது ரட்சணை பண்ணக்கூடியது. அதோட வர்ணம் பிரார்த்தனை பண்றது. என்னுடைய ரக்ஷாபுரம் உனக்கு சேர்ந்தது, நீ தான் ரட்சணை பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடிய பிரார்த்தனை கோப்திருத்த வர்ணம் பண்ணக்கூடிய ஒரு அங்கம். சரணாகதிக்கு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயத்தில் பிரார்த்தனையோட பண்ண வேண்டியது. அந்த பிரார்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா சுவாபிப்பிராய நிவேதனம், என்னோட அபிப்பிராயத்தை பகவானுக்கு தெரியப்படுத்துறது. நீ தான் ரட்சகம், வேற யாருமே இல்லை அப்படின்னுட்டு இந்த அபிப்பிராய நிவேதனம் பண்ணக்கூடிய சமயத்தில் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசாத்து ரட்சணை பண்ணியே பண்ணுறான் பகவான் அப்படின்னு கூடிய ஒரு மகா விஸ்வாசத்தோட அபீஷ்ட உபாய கல்பம், எது இஷ்டமானதோ அந்த உபாயத்தை ஸ்பஷ்டமாக வாக்கு மூலகமாக பிரார்த்தனை பண்ண வேண்டியது அப்படின்னா. அதே ஸ்பஷ்டமாக சொல்றதுக்காக ரெண்டு விஷயங்கள் அங்கத்வயம் சொல்லப்பட்டது. மகாவிஸ்வாசமும் கோப்திருத்த வர்ணமும் சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே பிரார்த்தனா மாத்திர சந்துஷ்டோ ஜந்தோஹோ யச்சதி வாஞ்சிதம் நிச்சித்ய பகவத் பிரார்த்தனா சரணாகதி. இந்த மாதிரி முக்கியமான அங்கத்வயங்கள். அதோட இந்த பிரார்த்தனையோடைய போகிறோம். அதனாலேயே சந்தோஷம் பகவானுக்கு அவன் ரட்சணை பண்ணியே பண்றான்னு கூடிய ஒரு நிச்சயத்தோட பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அதான் சரணாகதின்னு சொல்லப்படுறது அப்படின்னு அதோட பிராதானியத்தை சொல்றா. அந்த விஷயம் அந்த அதே மாதிரி அந்த ரீதியில பிரகார விசேஷ உபலட்சித பிரகாரி வைசிஷ்டிய பிரகாரியோட வைசிஷ்டியத்தை சொல்றா. இப்போ இந்த மாதிரி ஏவம் அவஸ்திதஸ்யாபி அர்த்தித்வ மாத்திரேன பகவானோட வைசிஷ்டியம் என்ன அப்படின்னா ஏவம் அவஸ்திதஸ்யா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகார வைகுண்யம். முதலாவது அதிகாரமே கிடையாது எனக்கு அப்படின்னு பக்தி யோகம் முதலானதுக்கு வேற யாரையும் ஆசிரியிக்கிறதுக்கு எனக்கு முடியாது. வேற யாரும் கொடுக்க மாட்டா எனக்கு வேண்டிய பலம். அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய ரெண்டு உபாயத்தில் பக்தி யோகத்தில் எனக்கு அதிகாரமே கிடையாது, சக்தி ஞானம் எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே எத்தனையோ விரோதிகள் இருக்கு. அதுக்கு பிரதிபந்தகங்கள், விரோதி பூயஸ்துவம், அத்தியதிகமான விரோதிகள். இதெல்லாம் சொன்னது முதல்ல பூர்வாக்கியோக்தம் சரண்ய குண பிரகர்ஷ வியஞ்சனாய அனூதிதம். அது மறுபடியும் ஏவம் அவஸ்திதஸ்யாபி அப்படின்னு சொல்றது பகவானோட குணத்தோட பிரகர்ஷம் அப்படின்னா இத்தனை உத்கிருஷ்டமான குணங்கள். அதனாலேயே இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விரோதத்தும் உள்ளவன், எந்த அதிகாரமும் இல்லாதவன், என்னையும் கூட நீ ரட்சணை பண்ணணும் அப்படின்றது பகவானோட உத்கிருஷ்டத்தையை தெரியப்படுத்துறது. அர்த்தித்வ மாத்திரேன உபாயலாகவோக்தி. அர்த்தித்வ மாத்திரம் அப்படின்னு சொல்றதுனால பிரார்த்தனை பண்ண போறோம். உபாயம் ரொம்ப லாகவம் சுலபமானது என்ற மாதிரி சொல்றது. அஹிருதயா பிரார்த்தனா வாக்கிய மாத்திரம் அப்படி ஒரு இஷ்டமும் ஒரு மனசுல எந்த சரி பக்தியும் இல்லாத பிரீத்தியும் இல்லாத அஹிருதயமாக கேட்டது அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஹிருதயபூர்வகமாக கேட்டதில்லை, மனப்பூர்வகமாக ஏதோ அறக்குறை ஞானத்தோட பகவானோட இந்த மாதிரி உத்கிருஷ்டனானவன் நானே, எனக்கு இந்த பலம் வேணும் அப்படி பிரார்த்திச்சாலும் அவனோட குணம் எப்படி இருக்குன்னா ஸ்வீகாரம் பண்ணிவிடுறான் பகவான் அப்படி சொல்லிட்டு. அதனால இங்கே பகவத்கீதையோட வாக்கியத்தை
இங்கே ஞாபகம் படுத்துறார். நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டது கர்மயோக விஷயத்தில். அந்த கர்மயோக விஷயத்தில் சொன்னது பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் எல்லா விஷயத்திலையும் பகவான் பக்கத்தில் அன்வயிக்கிறது. நேஹா அபிக்கிரமநாசா அஸ்தி ஆரம்பித்து அது விச்சேதமாச்சுன்னா ஒன்றும் நாசம் இல்லை, நாசமாகாது, அதுக்கு பலம் வராமல் இருக்காது அப்படின்னு. கொஞ்சம் அது அனுஷ்டானம் பண்ணாலும் போகிறோம், என்னைக்கோ ஒரு நாள் காப்பாற்றுறது நம்மளை அப்படின்னு கர்மயோகத்துக்கு சொல்லப்படுறது. அந்த மாதிரி நியாயத்தினாலேயே இங்கேயும் கூட அந்ததா காரியகரம் பலத்தை கொடுக்கிறது. அதனால ஹிருதயமாக பிரார்த்தித்தாலும் பரவாயில்லை, பலம் வந்து விடுறது, அதில் சந்தேகம் இல்லை. अथवा अत्र सकृत् कर्तव्य भरन्यास लक्षणतया सद्यः स्वाभीष्टसिद्धिः अथवा கேவல அர்த்தித்வ மாத்திரேனா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணக்கூடிய பரநியாசம் சக்ருத் கர்த்தவியம் அப்படின்னு. பக்தி யோகம் எப்படின்னா அசக்ருத் கர்த்தவியம், பிரதி நாளும் பண்ண வேண்டியது. எத்தனை ஜென்மாக்கள் எடுக்கிறோமோ அத்தனை ஜென்மாக்களும் பண்ண வேண்டியது. பிரபத்தி ஒரு க்ஷணம் ஒரே விஷயம் பண்ண வேண்டியது. அதனால இந்த பரநியாசத்தோட லட்சணமே அப்படி இருக்கு, தட்சணமே பலத்தை கொடுத்து விடுது. அதுதான் அர்த்தித்வ மாத்திரேனா அப்படின்னு சொல்லப்படுது. स्वानुभव प्रीत्या इत्यादिना प्राप्य गौरव प्रकाशनम स्वानुभव प्रीत्या அப்படின்னு சுவானுபவ பிரீத்தியா பகவானோட அனுபவிக்கணும் அவனை கூடிய பிரீத்தியோட அப்படின்னுட்டு அந்த பிரீத்தினாலே அப்படின்றது. பிராப்பிய கௌரவம், கௌரவம்னா ரொம்ப பெரிய பெரிய பதார்த்தம்ன்ட்டு அர்த்தம். ரொம்ப பெருசான ஒரு பதார்த்தம், உத்கிருஷ்டமான பதார்த்தம், சிரேஷ்டமான பதார்த்தம், பிராப்பியமானது பகவான். பகவானோட அனுபவம் அப்படின்னா அதுக்கு சமனாக எதுவுமே கிடையாது. மூணு லோகத்திலையும் எங்கேயும் அதுக்கு சமனான அனுபவமே கிடையாது அப்படின்றதை காமிக்கிறது. சுவானுபவ பிரீத்தியா உக்தைஹி ஹேதுபிஹி சம்பவந்தி சங்காம் அபாகர்த்தும் பரமகாருணிகா பகவான் சுலபத்வா பரத்வா சூச்சக பதத்வயோக்தி. இதுதான் சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்தில் பாஷ்யக்காரர் நமக்கு என்ன தெரியப்படுத்துறாருங்க என்ன, இந்த மாதிரி குணங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணணும், பகவானுக்கு தெரியப்படுத்தணும். நீ இந்த மாதிரி குணங்களை உள்ளவன் உள்ளவன் அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கேன், அதோட பூர்ணமான அர்த்தம் எனக்கு தெரியாது, ஆனாலும் உனக்கு தெரியுமே, நீ என்ன ரட்சணை பண்ணணும். ஆனால் எனக்கு இப்படி இருக்கே என்ன தெரியும் சாமான்யமாக, அதோட பூர்ணமாக அர்த்தம் யாரை தெரிய முடியும், ஸ்ருதினாலேயே தெரிய முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமான குணங்கள் உனக்கு இருக்கு, ரொம்ப சுலபமும் இருக்கே, பரமும் பரத்துவமும் இருக்கு. பரத்துவமே இருந்தால் போராது, சுலபத்துவமும் இருக்கணும். கேவல சௌலபியம் இருந்தாலும் போராது, பரத்துவமும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். இல்லைன்னா எங்களுக்கு வேண்டிய ஒரு அத்தியுத்கிருஷ்டமான பலம் மோட்சம் வேற யாரும் கொடுக்க முடியாது அப்படின்றது. ஈதிருஷஸ்யஹி சர்வ விரோதி நிவர்த்தனார்ஹத்தா. இந்த மாதிரி சௌலபியமும் பரத்துவம் யாருக்கு இருக்கோ அவ தான் எல்லா விரோதத்தையும் நாசப்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை உள்ளவாள் அப்படின்றது தெரியப்படுத்துறது. அந்த ரெண்டு சப்தங்கள் பரமகாருணிகா பகவான் அப்படின்றது. சமர்த்தசிய நிர்தயத்வே சொல்றாரு. இங்கே ஏதாவது ஒரு குணம் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சமர்த்தனாயிருக்கான் ஆனால் தயையே கிடையாது அவனுக்கு. அந்த மாதிரி இருந்தா தயாலோஷ அசமர்த்தத்வே, ரொம்ப தயாவான் ஆயிருக்கான், சாமர்த்தியமே கிடையாது அவனுக்கு. ரெண்டும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்றார். ரொம்ப தயாலோ என்ன பிரயோஜனம், ஒரு சாமர்த்தியமும் கிடையாது, நமக்கு எது வேணுமோ அது கொடுக்க முடியாது, தயை இருக்கு அவ்வளோதான். இன்னொருத்தனுக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்கு, ரொம்ப நிர்தயி, அவன் கொடுக்க மாட்டான், ரொம்ப கடினமான ஹிருதயம். அப்படி இருந்தால் எப்படி, எதுவுமே ரெண்டும் கூட பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டு இருந்தாலும் நஸ்யாத் தத் சித்தியர்த்தம் உபயோக்தி, ரெண்டும் இருக்கு உன்கிட்ட அப்படின்னு அனுசந்தானம் பண்றார். சுவானுபவா இத்தியத்திர ஸ்வசப்தா பரமாத்ம விஷய. சுவானுபவான்னா என்னோட அனுபவம் கிடையாது, உன்னோட அனுபவம் அர்த்தம். பகவானை சொல்றது, ஸ்வசப்தம் பகவானை தெரியப்படுத்துறது. சுவானுபவ பிரீத்தியான பகவானோட அனுபவம். ஐகாந்திகத்துவம் அனன்ய விஷயத்துவம், ஏகாந்தமானதுன்னா ஒரே இடத்துல முடிகிறது, ஒரே இடத்துல நிச்சயத்தை உள்ளது. அந்தம் என்ற சப்தம்
நிர்ணயம் கூடிய அர்த்தத்திலையும் இருக்கு. நிச்சயம் அப்படின்னு கூடிய அர்த்தத்தில். வேதாந்தம் அப்படின்னா வேதங்களோட அந்தம் அர்த்தம். வேதத்தோட அந்தம் அப்படின்னா வேதத்துக்கு அந்தமே இல்லைன்னு வேதமே சொல்றது. அனந்தாவை வேதாக அப்படின்னுட்டு வேதமே அனந்தமானது அப்படின்னா வேதாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லையா அதுக்கு? அந்தம் இங்கே இருக்கு அதுக்கு அப்படின்னா. அந்தம் நிர்ணயம் வேதங்களோட நிர்ணயம் அங்கே பண்ணப்படுறது. என்ன பிரதானமான தாத்பரியம் வேதங்களுக்கெல்லாம் அப்படின்னா பகவத் ஸ்வரூபம், உபாயம், பல பலம் இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துறது. மோட்சம்னு கூடிய பலம், அவனை அடையறதுக்கு உபாயம் என்ன, அவனுடைய ஸ்வரூபம் என்ன, இதெல்லாம் ஸ்பஷ்டமாக நேரமாக நிச்சயம் பண்ணி இதுதான் வேதத்தோட தாத்பரியம் உபனிஷத்துகள் தெரியப்படுத்துறது. இந்த உபனிஷத் பாகத்துக்கு வேதாந்தம் பேர். அதே மாதிரி ஐகாந்திகம் ஏகாந்தமானது. ஏகாந்தம் ஒரே தேவதைன்னு நிச்சயம், ஒரே பிரயோஜனம், ஒரே தேவதை, வேற எந்த விஷயமும் கிடையாது, பகவானு தான் விஷயம். அனன்ய விஷயத்துவம் அப்படின்றது ஐகாந்திகத்துவம். ஏகாந்திகள் அப்படின்னா அதுதான். ஆத்தியந்திகம் அப்படின்னா என்ன? ஆத்தியந்திகம் அப்படின்னா முடிகிற வரைக்கும் அப்படின்னுட்டு சொல்லப்படுறது. அப்படின்னா பலாந்தர உபாதி நிவத்தி ரஹிதத்துவம், உபாதிக நிவத்தி ரஹிதத்துவம். வேறோட பலத்தில் முடியறதில்லை அது. ஆத்தியந்திகம் அப்படின்னா இதுதான் ரொம்ப அத்தியந்த நிர்ணயாத்மகமானது, அத்தியந்த நிச்சயமானது. அப்படின்னா வேற எந்த உபாதியும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதுலயே முடியறதுன்ட்டு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் ஆத்தியந்திகம் பண்றதுக்கு. ஆத்தியந்திகம் அப்படின்னா இது ஒண்ணுதான் அப்படின்னா வேற எந்த வேற பலத்துல ஆசையே கிடையாது எனக்கு. பலாந்தர உபாதிக நிவத்தி ரஹிதத்துவம். அதனால அந்த வேற பலங்களை எனக்கு ஆசை இல்லை. பகவானோட அனுபவமே என்னைக்குமே அதுதான் வேணும் எனக்கு. பகவான் தான் வேணும், அவனுடைய அனுபவம் தான் வேணும். இது ரெண்டும் ஏகாந்திக ஆத்தியந்திகம்ன்றது. ஆனால் அனுபவம் தான் எனக்கு பிரயோஜனம், வேற எந்த பலனும் கிடையாது அப்படின்னுட்டு. ஆனால் அந்த அனுபவம் அதனாலேயே கைங்கரியத்தில் எங்களை மூட்டுறது, கைங்கரியம் பண்ற மாதிரி. அதையேவா பஷாத்து யாவத்காலம் அனுவர்த்தமானத்துவம் வா. அதனாலேயே வேற எந்த உபாதியும் இல்லை அதுக்கு பலாந்தரம் வரத்துக்கு. அதனால என்னைக்குமே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆத்தியந்திகம் அப்படின்னா என்னைக்குமே இருக்கிறது அப்படின்னு. தாஸ்ய கிங்கரதா சப்தோ விருத்தி பரவ். தாஸ்யம் கிங்கரத்தை ரெண்டு சப்தம் இங்கே சொல்லப்படுறது. இங்கே சொல்லுச்சே நித்ய தாஸ்யதி இது அப்படின்னா நித்திய கைங்கரிய தாஸ்யதி, நித்திய கைங்கரிய ரூப ரதி ரூபா. அதோடைய அதிலேயே பிரீத்தி, நித்திய கைங்கரியத்திலேயே பிரீத்தி இருக்கக்கூடிய நித்தியதாசியம். அந்த கைங்கரியமும் தாசியமும் பண்ணக்கூடிய செயல், அதை சொல்றது விருத்தி அப்படின்னுட்டு. ரதி சப்தேன விஸ்வாசஸ்ய மகத்துவ ரூப பிரகார அபிப்பிரேதா. இந்த விஸ்வாசம்ன்றது ரொம்ப மகத்தானது அப்படின்னு சொல்றது. ரதி அப்படின்னா ஒரு ஆழமான தீர்க்கமான பலமான ஆசை அதுலேயே எனக்கு. இதில் என்ன நித்திய கைங்கரியத்தில் அதுலேயே எனக்கு தீர்க்கமான பலமான ஒரு ஆசை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றதுல அது விஸ்வாசம், அத்தனை விஸ்வாசம் இருக்கு எனக்குன்றது சரிப்படுத்துறது. பிரார்த்தனா சப்தஸ்ய இச்சா மாத்திரேபி பிரயோக சம்பவாத்து. பிரார்த்தனா அப்படின்னா ஒரு இச்சை அந்த அர்த்தத்திலையும் இருக்கு. அது கிடையாது இங்கே. ததே கோபாயதா யாஜ்ஞா இத்தியுக்த யாச்சனா ரூபத்துவம் வியஞ்சயித்தும். பிரார்த்தனைன்னா பகவானை பிரார்த்திக்கணும் அப்படின்னா நீயே உபாயம், நீயே உபாயம் என்று சொல்லி யாச்சனை பண்றது. நீ தான் ரட்சணை பண்ணும், நீ தான் ரட்சணை பண்ணும் என்றதே இங்கே சொல்றது பிரார்த்தனை அப்படின்றது. பிரார்த்தனைன்னா ஸ்லோகத்தை நாங்கள் சொல்றோம், ஸ்லோகங்கள் எல்லாம் பாராயணம் பண்றோமே, அதுவும் ஒரு பிரார்த்தனை. அப்படி இல்லை, இங்கே நாங்கள் ஒரு யாச்சனை பண்ணிட்டு இருக்கோம், ரட்சணை பண்ணணும் நீ அப்படின்னுட்டு. அதனால அது தெரியப்படுத்துறதுக்காக இங்கே த்விகர்மக பிரயோக அப்படின்னா ரெண்டு டூ ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே. அதுக்கு அந்த யாசனைக்கு எப்படி அப்படின்னா பகவந்தம்ன்றது ஒன்று, நித்திய கிங்கரதாம்ன்றது ரெண்டாவது.
இந்த ரெண்டும் கூட தித்தியா விபக்தியில் இருக்கக்கூடிய சப்தங்கள். பகவானே நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் யாரை பிரார்த்தனை பண்றோம், என்ன பிரார்த்தனை பண்றோம், ரெண்டும் சேர்ந்து இருக்கு இதுல. பகவானே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். எதை பிரார்த்தனை பண்றோம்னா நித்திய கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்றோம். பகவானே நித்திய கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு விஷயங்கள் தெரியப்படுத்துறது இங்கே. இந்த பகவத் சப்தத்தினாலேயே எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லப்படுறது இங்கே. சர்வசிய பிரார்த்தித பிரதான சாமர்த்தியம், எது எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது பகவானை தவிர வேற யாருக்குமே கிடையாது. கைங்கரிய பிரதி சம்பந்தினா தயா தஸ்ய உபயலிங்கத்வஞ்ச ஞாபயித்தும் பகவந்தம். கைங்கரியத்தை ஸ்வீகாரம் பண்றவன் பிரதி சம்பந்தின்னா நாங்கள் பண்ணக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் ஸ்வீகாரம் பண்றவன் யாரு என்ன, பகவான். அவன் யாரு அப்படின்னா உபயலிங்கம் அப்படின்னா உபயலிங்கத்துவம். எந்த விதமான தோஷங்களோட கந்தமே கிடையாது. எல்லா விதமான கல்யாண குணங்களும் இருக்கு. அகிலேய பிரத்யநீகத்துவம் சகல கல்யாண குணாகரத்துவம். இது ரெண்டும் பகவானுக்கு உபயலிங்கம் சொல்லி. லிங்கம் சின்னங்கள் சூச்சனங்கள். ஒரு மகாராஜா சாம்ராட் இருக்கான், அவனுக்கு ரெண்டு லிங்கங்கள் பிரதானமா இருக்கு. எதுன்னா சத்திரம் சாமரம் அப்படின்னு சொல்லப்படும். சத்திரமும் சாமரமும் பிடிச்சிட்டு யாரான வந்துட்டு இருந்தான்னா யாரும் சாம்ராட் வரான் அப்படின்னு சொல்லலாம், தூரத்துல இருந்தே பார்த்து. அது அவனுடைய அசாதாரணமான சின்னங்கள். அந்த மாதிரி பகவானுக்கு இரண்டு அசாதாரணமான சின்னங்கள் இருக்கு, லட்சணங்கள். எதுன்னா அகிலேய பிரத்யநீகத்துவம் சகல கல்யாண குணாகரத்துவம். இது உபயலிங்கம்னு சொல்றது. இந்த உபயலிங்க சப்தத்தை பாதராயணரே சொல்றார் பிரம்மசூத்திரத்துல. ஸ்தானஸ்ய ஸ்தானத்தः பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்திர ஹி அப்படின்னு ஒரு சூத்திரம். ஸ்தானத்தः பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்திர ஹி. எல்லா இடத்துலையும் உபயலிங்கமே அவனுக்கு. எங்கே இருந்தாலும் உபயலிங்கத்து விசிஷ்டமாக தான் இருக்கான். இந்த உபயலிங்கம்ன்றது பகவான் அந்த சப்தம் சொல்றதுன்னு பராசரர் சொல்றார் விஷ்ணு புராணத்துல கடைசியில வரக்கூடிய பாகத்துல. அந்த அந்த இதுக்கு பகவான் கூடிய ஒரு சப்தத்துக்கு நிறைய நிருக்திகள் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரிய ஞான வைராகியோச்சைவ ஷண்ணாம் பகை தீரணா. பகான்றதுக்கு ஒரு அர்த்தங்கள், அவயவார்த்தம் பெயர் இதுக்கு. பகாய்க்கு இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கு. வான்றதுக்கு ஒரு அர்த்தம், நான்றதுக்கு அர்த்தம். இதெல்லாமே அவயவார்த்தங்கள், அக்ஷர நிருக்தி அப்படின்னு சொல்றார் அதுக்கு. அதே மாதிரி பகவான் அப்படின்றதுக்கு ஞான சக்தி பலே ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி அசேஷத பகவத் சப்தவாச்சியானி வினா ஹேயைஹி குணாதிபிஹி. ஹேயமான குணங்கள் இல்லாதே ஞான சக்தி பலேஸ்வரிய வீரிய தேஜஸ் சக் என்று கூடிய ஷாட்குண்யத்தை பரிபூர்ணமாக அசேஷதா ஞானம், அசேஷதா சக்தி, அசேஷதா பலம், அசேஷதா ஐஸ்வர்யம், அசேஷதா வீரியம், அசேஷதா தேஜஸ். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அசேஷதா சொல்லணும். அதே அசேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினா ஹேயை குணாதிபி தான் பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்றார். அதே மாதிரி உற்பத்தியும் பிரளயம் செய்வா பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாஞ்ச சவாச்சியோ பகவான் இது. எத்தனையோ விசேஷங்கள் சொல்றார். ஏஷேவ மஹச்சப்தோ மைத்ரேய பகவானிதி பரமபிரம்மபூதஸ்ய வாசுதேவஸ்ய நான்யகா. இதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் அற்புதமாக பகவான் கூடிய சப்தத்தோட நிர்வச்சனம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகவான் சப்தத்துக்கு எத்தனை எல்லாம் சொல்லி சொல்றாரு. பகவான் இது சப்தோயம் ததா புருஷ இத்யபி நிருபாதீச்ச வர்த்தேதே வாசுதேவே சனாதனே. இந்த வாசுதேவனுக்கு தான், வேற யாருக்குமே இல்லை அந்த பேர். நிருபாதிகமாக பகவான் கூடிய சப்தமும் புருஷன் கூடிய சப்தமும் வாசுதேவனுக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. மற்ற இடத்துல எல்லாம் உபச்சாரோக்தி அப்படின்னு சொல்றாரு, உபச்சாரிகமான பிரயோகம், செகண்டரி சென்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் உபயலிங்கத்துவம். அந்த பகவான் தான் எங்களோட கைங்கரியம் ஸ்வீகாரம் பண்றவன். ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தி யாரு, உபயலிங்கம். அதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக பகவந்தம் நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அஸ்மின் வாக்கியே பிராதிகூல்ய வர்ஜனஸ்ய ச ஆனுகூல்ய சங்கல்பஸ்ய ச அர்த்தசித்தத்துவம் அவகந்தவ்யம்.
இந்த ரெண்டு அங்கங்களும் இதுல அர்த்த சித்தம் அப்படின்றார். இந்த வாக்கியத்திலேயே தெரியறது. பிராத்திகூல்ய வர்ஜனம், ஆனுகூல்ய சங்கல்பம், அதெல்லாம் அவரோட சேர்ந்து மகாவிஸ்வாசத்தோட பிரார்த்தனா பூர்வகமாக என்னை நான் நித்திய கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்றேன். என்னுடைய ரக்ஷாபரத்தை ஸ்வீகாரம் பண்ணி நீ இந்த மாதிரி ஒரு பலத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு உன்னுடைய அனுபவ பிரீதினாலே எனக்கு அதுதான் வேண்டியது. வேற யாருமே வேற எந்த அனுபவமும் வேண்டியதில்லை, வேற எந்த பலமும் வேண்டியதில்லை. இது ஒண்ணுதான் பலம், என்னைக்குமே இருக்க வேண்டியது நித்திய கைங்கரியம். என்னைக்குமே இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீ என்னை அனுகிரகம் பண்ணணும். நீ பரம காருணிகனானவன், பகவான் என்று சொல்லப்பட்டவன். எல்லா விதமான குணங்களும் இருக்கு, உனக்கு எந்த விதமான ஹேய குணங்களும் கிடையாது. நீ சும்மா ஒரு விஷயம் சொன்னாலே போதும், பிரார்த்தனை ரட்சணை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அதே மாதிரி சௌலபியமும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ எல்லா விதமான பிரதிபந்தக விரோதிகளும் உள்ளவனான, எந்த அர்ஹதையும் இல்லாத என்னை ரட்சணை பண்ண வேண்டியது அப்படின்னு நீ ரட்சணை பண்ணி தான் பண்றேன்னு எனக்கு விசுவாசம் இருக்கு. அதனால ஒரு விஷயம் பண்ணாலும் போதும், பரிபூர்ண ரட்சணை நீ கொடுக்கன்னு கூடிய விசுவாசம் இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தினால உன்னை பகவானான உன்னை நித்திய கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு இந்த வாக்கியத்துல ஏவமவஸ்திதஸ்யாபி அர்த்தித்வமாத்ரேண பரமகாருணிகः பகவான் स्वानुभव प्रीत्योपनीतैकान्तिकात्यन्तिक नित्यकैङ्कर्य रतिरूप नित्यदास्यं दास्यतीति विश्वासपूर्वकं भगवन्तं नित्यकिङ्करतां प्रार्थये. சரணாகதியோட பலத்தை பிரார்த்தனை பண்றா. அதுக்கு மேலே தவானுபூதி சம்பூத प्रीतिकारि तदा सतां देहि मे कृपया नाथ न जाने गतिमन्यथा. இதெல்லாம் அதிகமாக அனுசந்தானம் பண்றது. தவானுபூதி சம்பூத, உன்னோட அனுபவத்தினாலே உண்டானது எதுன்னா பிரீத்தி. அதனாலே காரிதா, அந்த பிரீத்தினாலே உன்னோட அனுபவத்தினாலே உண்டான பிரீத்தினாலே பண்ணப்பட்ட தாஸ்யம் தாசதாம் தேஹிமே கிருபயா நாதா, கிருபையோட எனக்கு அனுகிரகம் பண்ணணும். வேற எந்த கதியும் கிடையாது எனக்கு. நஜானே கதிமன்யதா அப்படின்னு சொல்றாரு இங்க. உக்த பிரகார சாத்திய சாதன ரூபம் அர்த்தத்வயம். சாத்தியம் சாதனம் ரெண்டும் அர்த்தத்வயம். அது ரெண்டும் வியாக்கியேய கிரமேண அப்படின்னார். இங்க சொல்லிச்சு முதல்ல பலத்தை சொன்னார், அப்புறம் பிரார்த்தனை பண்றார். ஆனா அனுஷ்டானத்துல பிரார்த்தனை பண்ணணும் முதல்ல, அப்புறம் பலம் வருது. அனுஷ்டான கிரமத்துல பலம் முதல்ல, பிரார்த்தனை முதல்ல, அப்புறம் பலம் கடைசியில். பிரார்த்தனை அவன் ஸ்வீகாரம் பண்ணி பலத்தை கொடுக்குறான். வியாக்கிய கிரமம் அப்படின்னா அது வியாக்கியானம் பண்ணக்கூடிய சமயத்துல பலத்தை முதல்ல சொல்லி அப்புறம் சாதனம் சொல்லப்படுறது. இப்படியா இந்த பலத்துக்கு இதை அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்றது. அப்போ பண்ணுச்சு அதை அனுஷ்டானம் பண்ணி அந்த பலத்தை அடையணும். அது ரிவர்ஸ் ஆகுது. இது வியாக்கியேய கிரமம் பேரு. சொல்லக்கூடிய தெரியப்படுத்தக்கூடிய கிரமம். ஒருத்தாளுக்கு தெரியப்படுத்துச்சு பலத்தை முதல்ல சொல்லிவிட்டா ஆசை வருது அவளுக்கு. ஓ இந்த பலத்துக்காக அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு இதை பண்ணு அப்படின்னு. அப்போ அதை பண்ணி அந்த பலத்தை அடையிறான். பண்றதுக்கு பண்ணுச்சு அது முதல்ல வருது, பலம் அப்படி வருது, அப்புறம் வருது. அதில் இங்கே வியாக்கியேய கிரமம் அப்படின்னு இதுல சாதனம் சாத்தியம் முதல்ல, அப்புறம் சாதனம். சாத்தியம்னா கடைசியில எது நமக்கு வேண்டியதோ அந்த அடையக்கூடிய பலம். சாதனம் அதோட மீன்ஸ் அப்படின்னு எதனால அடையறோம் அது. அது ரெண்டையும் சுக பிரதிபத்தி அர்த்தம், சுகமாக நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக முதல் பலத்தை சொல்லிடுறார். பிரீதிகாரித்த தாசதாம் அப்படின்னு சொல்லார். ஐதிஹாசிக ஸ்லோகத்வயேன, இத்திஹாசங்களே வரக்கூடிய ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகங்களே தங்களோட பாஷிகார் தானே தன்னோட வாக்கியத்தில் சொல்றாரு இங்கே. ஸ்வவாக்கியாயமானேன சங்கிப்யாக தவேதி, இது பாஷிக்காரர் சொல்லக்கூடிய வாக்கியம். ஆனா இது இத்திஹாசத்துல இது சொல்லப்பட்டிருக்கு, புராண இத்திஹாசங்கள்ல சொல்லப்பட்ட சப்த விஷயமே இதை தெரியப்படுத்துறாரு. யத்யபி பிரதம ஸ்லோகேபி பூர்வார்த்தே பலம் உபாதீயத்தே, முதலிய பலம் சொல்லியாச்சு. அப்படி இருந்தாலும் தேஹி இது உக்த பிரார்த்தனா பிராதான்யாத்து உபாயபரஹா. தேஹி தேஹி என்று பிரார்த்தனை படுறதுனால இங்கேயும் உபாயம் சொல்லப்படுறது அப்படின்னார்.
அத்திர தாசதா சப்தேன தாசவருத்தி விவக்ஷிதா. தாசதா அப்படின்னா தாஸ்ய தாசவருத்தி என்னட்டு அர்த்தம். தாசதா அப்படின்றது தாசபாவம் அப்படின்னா தாசபாவம் மாத்திரம் கிடையாது, தாசவிருத்தி அப்படின்னு அர்த்தம். தாசனா இருக்கக்கூடிய அனுசந்தானம் மாத்திரம் இல்லை, தாசியத்தை பண்ணணும், செயல் சொல்றது, விற்த்திய சொல்றது அப்படின்னு தெளிப்படுத்தாரு தெளிப்படுத்துறாரு. அதுல தாசபாவ மாத்திரசித்த நிச்சய சித்தத்வேன இதுல சாத்தியத்வ அயோகாத், சாத்தியத்வ அயோகாத் அப்படின்னா தாசபாவம் அப்படின்றது என்னைக்குமே இருக்கு நமக்கு. இப்பவும் தாசபாவம் இருக்கு, பிரபத்தி பண்றதுக்கு முதலும் தாசபாவம் இருக்கு. ஏன்னா என்னைக்குமே எல்லாருமே தாசபூதாக ஸ்வத சர்வே ஆத்மானஹ பரமாத்மனஹ. சுவாபாவிகமாக எல்லாருமே தாசபூத்தாள் தான். அது ஒன்றும் சாதிக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது ஸ்வத சித்தமானது. தாசத்துவம்ன்றது எல்லா சேத்தனாக்களுக்கும் ஸ்வத சித்தம். என்ன ஸ்வரூபமே பகவானோட ஆதாரம், பகவானுக்கு தான் இருக்கு. ஆனா அந்த தாசத்துவம் நமக்கு தெரிஞ்சு வந்து அந்த தாசத்துவத்துக்கு அனுகுணமான விருத்தி பண்ணணும், செயல்களை பண்ணணும். அது கைங்கரியம், அது தாசதாம் அப்படிங்க சொல்லப்பட்டது. அதுதான் அப்படி என்று சொல்றார். மே அனன்ய பிரயோஜனஸ்ய அனன்ய உபாயஸ்ய ச தேஹி மே கிருபயா. எனக்கு கொடு அப்படின்னா, எனக்கு அப்படின்னா வேற எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை, வேற எந்த உபாயமும் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய கிருபயா நாதா இது பதாபியாம். இங்கேயும் அதே மாதிரி தான். குண விசேஷ சம்பந்த விசேஷ விசிஷ்டஸ்ய உபாய பாவா இது வியஜ்யதே. குண விசேஷமும் இருக்கும், சம்பந்தமும் இருக்கணும். பிரபத்திக்கு சம்பந்தம் ரொம்ப பிரதானமானது. அதனால புருஷகாரம், சம்பந்தம், குணம் இதெல்லாம் சொல்லப்படுறது. அதில் வியாபாரம், பிரயோஜனம், இதெல்லாம் 5 விஷயங்கள் சொல்லப்பட்டது. சங்கா பஞ்சகத்தில் சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக ரகசிய திரிதார்த்தத்தில் விஸ்தாரமாக நிரூபணம் பண்றார். அதெல்லாம் பாஷ்யக்காரர் அனுசந்தானம் பண்ண விஷயங்களே. பாஷ்யக்காரர் சொல்லி தான் அனுஷ்டானம் பண்ணி தெரியப்படுத்தின விஷயத்தை சுவாமி தேசிகன் விதவிதமாக நமக்கு ஸ்பஷ்டப்படுத்துறார் ரகசிய திரிசாரத்தில். அதனால இங்கே கிருபயா நாதா 2 சப்தம் போறோம். என்ன சொல்றது? கிருபயா நாதா, கிருபயா அப்படின்றது அவனுடைய மகா கிருபாவான், அவன் ரொம்ப பரம காருணிகன். குண விசேஷம். நாதான்றது சம்பந்தம் சொல்லப்படுறது. நமக்கு நீதான் நாதன். நாத சப்தம்க்கு என்ன அர்த்தம்னா, நாத சப்த ஹி நாத்தியதே இது வியுத்பத்தியா ரக்ஷணார்த்தம் பிரார்த்தனியே சுவாமி நிரூட. அதுக்கு ரூಢி அர்த்தம் என்னன்னா, அவன் தான் எனக்கு நாதம் அப்படி என்ன. நாதன் என்ன அர்த்தம்னா, நாத்தியதே என்ன ரக்ஷணார்த்தம் பிரார்த்தனியே சுவாமினி, சுவாமியானவன் என்னை ரட்சணை பண்ணுன்னு யாரை பிரார்த்தனை பண்றோமோ சுவாமி, அவரை வந்து நாதன் சொல்லப்படுறான் அப்படின்னு. அதுதான் அந்த ஒரு அர்த்தத்தினாலே நாதம் சப்த உபயோகிற நாதா கிருபயா நாதா நஜானே கதிமன்யதா. வேற எந்த வழியும் கிடையாது எனக்கு. முக்த பிரகாராத் பிரபத்தி மாத்திர வசீகாரியாத் त्वत्तः அந்யதா பூதம் மதர்ஹம் உபாயம் சர்வசாஸ்திர பராமர்சேப்பி ந பஷ்யாமி அப்படின்னு. எல்லா சாஸ்திரத்தையும் பார்த்தாலும் எனக்கு அர்ஹமான ஒரு உபாயம், வேற உபாயம் எதுவுமே கிடையாது அப்படின்னார். இந்த பிரகாரம் உக்த பிரகாராத் பிரபத்தி மாத்திர வசீகாரியாத். இப்படி சொல்லப்பட்ட பிரபத்தினாலேயே அவனை வசீகரணம் பண்ணலாம், வசப்படுத்திடலாம். அந்த மாதிரி இருக்கு. உனக்கு இன்னும் துவத்தகா அந்யதா பூதம், உனக்கு இன்னும் வேறையான எனக்கு அர்ஹதை இருக்கக்கூடிய எந்த உபாயம் இல்லை, நீ தான் உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். துவத்தகான்னா உன்னை தவிர அப்படின்னு அர்த்தம். துவத்தகா அந்யதா பூதம், உனக்கு இன்னும் வேறையான உபாயம் கிடையாது, நீ தான் உபாயம் எனக்கு. நீதான் உபாயம். பக்தி யோக ஸ்தானத்துல பகவானையே வக்காத்தி வைக்கிறோம் நாங்கள். பக்தி யோகம் முடியாதுனாலே நீ தான் அதை நடத்தி கொடுத்து பலன் கொடுத்து விடணும் எனக்கு. நான் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ரக்ஷாபரம் நீ ஸ்வீகாரம் பண்ணி நான் சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன் உனக்கு. எனக்கு பக்தி யோகம் பண்ணக்கூடிய சக்தி கிடையாது அப்படின்னு சொல்றார். அதனால அது அங்கி அப்படின்னு சொல்லப்படுறது. ரக்ஷாபர சமர்ப்பணம் பிரபன்னனுக்கு அங்கி, பக்தி யோகத்துக்கு பக்தி யோகத்துல அங்கமாறுது.
என்ன உபாயம் அவனே அனுஷ்டானம் பண்ணுறான். நான் பண்ணுறேன் பக்தி, நான் தியானம் பண்ணுறேன், எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பரவாயில்லை. உன்னை பிரீத்தியாக உனக்கு பிரீத்தி வர வரைக்கும் என்ன விஷயத்தில் தியானம் பண்ணுறேன் நான். அது சாமர்த்தியம் இருக்கு எனக்கு. அது எனக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம். ஏன்னா உன்னோட சொரூபமே அப்படி இருக்கு. இந்த மாதிரி யார் நினைக்கிறாளோ, அந்த சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ, அந்த சக்தியும் ஞானமும் அர்ஹதை அதிகாரம் என்ன யாருக்கு இருக்கோ, இத்தனை ஜென்மாக்களும் நான் பண்றேன், நான் சகிச்சுக்கோறேன் விளம்பத்தை, இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவ தான் பக்தி யோகம் பண்றதுக்கு சாத்தியம். எனக்கு அது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நீ தான் நடத்தி கொடுக்கணும். அந்த அந்த பக்தி யோகிக்கு கடைசியில வரதே பலம். அது எனக்கு இப்போவே கொடுக்கணும் நீ அப்படி என்ன பிரார்த்திக்கணும் பிரபத்தியில. அதுதான் உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு உபாயம் எனக்கு அர்ஹத்தை இல்லை அதுக்கு. அந்த மாதிரி எல்லா சாஸ்திரத்தையும் பார்த்தாலும் கிடைக்காது அப்படின்றார். சாஸ்திரங்களே ரெண்டதே தான் உபாயம் சொல்லப்பட்டது: பக்தி யோகம், பிரபத்தி. சர்வசாஸ்திர பராமர்சேபி ந பஷ்யாமி, பார்க்க முடியாது. தேவதாந்தராணாம் சாட்சான் மோட்ச பிரதத்வாபாவாத். ஏன் மற்ற எத்தனையோ தேவதைகள் இருக்காளே, இந்திரா அக்னி வருணா எல்லாம் இருக்காளே, அவளையே நீ போய் பிரார்த்திக்க கூடாது? ருத்ரன் இருக்கான், சதுர்முக பிரம்மா இருக்கான், அவளையே பிறண்டு கூடாதுன்னா சாட்சாத் மோட்சத்துவ பிரதத்துவ அபாவாத். சாட்சாத் மோட்சம் கொடுக்க முடியாது. இந்திர சாயுஜ்யம் கொடுக்கலாம். இந்திரனோட லோகத்துக்கு போய் அவனோட இருந்து எல்லா விதமான போகங்களையும் அனுபவிச்சு மறுபடியும் இங்கே வர வேண்டியதுதான். அது என்னைக்கோ ஒரு நாள் முடியுது. ஆத்தியந்திகம் கிடையாது. அது என்னைக்கும் முடியாம இருக்க முடியாது. என்னைக்கோ முடியறது, இங்கேயே வரணும் திரும்பி. பலத்தை மறுபடியும் கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவா. ஏன்னா அவளே கர்ம விஷயாள். இன்னொரு கர்ம விஷயனே எப்படி அவ அதுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும்? முடியாது. சாட்சாத் மோட்ச பிரதத்துவமே கிடையாது தேவதாந்தரங்களுக்கு. மோக்ஷோபாயத்தையா சோதித்தஸ்ய ச உபாசனஸ்ய மயா துஸ்சாத்தியத்வாத். இல்லை பக்தி யோகம் இருக்கு அப்படின்னா உபாசனை எனக்கு சாத்தியமே கிடையாது. அது என்னால முடியவே முடியாது. மோக்ஷோபாயம் என்று சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட, சோதித்தம் விதிக்கப்பட்டது உபாசனை எனக்கு சாத்தியமே கிடையாது. இந்த ரெண்டு காரணத்தினாலையும் வேற யாருமே எனக்கு தேவதைகள் காப்பாற்ற முடியாது, மோட்சத்தை கொடுக்க முடியாது. அந்த இன்னொரு உபாயமான பக்தி யோகம் என்னால முடியவே முடியாது. அதனால சாஸ்திரங்கள்ல இதுதான் கிடைக்கிறது எனக்கு. எல்லா சாஸ்திரம் பார்த்தாலும் உன்னை தவிர எனக்கு வேற உபாயமே கிடையாது. நீ தான் எனக்கு உபாயம், நீ தான் ரக்ஷகன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி உனக்கு தான் என்னை சமர்ப்பணம் பண்ணிருக்கேன். நீ தான் எனக்கு மோட்சத்தை, நான் நித்திய கைங்கரியத்தை அனுகிரகிக்கணும். யதா அந்யதா இத்தியனேன துவயி அதாத்தரீதி விவக்ஷிதம் கதிமன்யதா. நீ கொடுக்கலன்னா முடிஞ்சது என்னோட கதை, வேற யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னுட்டும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். துவயி அதாத்தரி, நீ கொடுக்கலன்னா என்ன பண்றது? ஒண்ணுமே அப்போ யாருமே கொடுக்க முடியாது எனக்கு இந்த பலத்தை. நீ தான் துவதனன்ய சாத்தியம், வேற யாருனாலே முடியாது. நான் கூடிய பாவனையும் தவானுபூதி சம்பூதி பிரீத்திகாரி ததா சுதாம் தேஹி மே கிருபயா நாத ந ஜானே கதி மன்யதா. எத்தனை விதமாக பிரார்த்தனை பண்றார் பகவானேன்னு தெரியுது. சர்வாவஸ்தா உச்சித அசேஷ சேஷதைகரதி தவ பவேயம் புண்டரீகாட்சா துவமேவைவம் குருஷ்வ மாம். இதெல்லாம் பல பிரார்த்தனையே. சர்வாவஸ்த உச்சித அசேஷ சேஷதா ஏகரதி ரதிஹி. ஏகரதிஹி, ரதிஹின்னா ஆழமான ஆசை, தீர்க்கமான ஆசை, பலமான ஒரு ஆசை. எதுல என்ன ஒரே ஆசைதான். ஏகரதி அப்படி என்னாரு, ஒரே ஒரு எனக்கு ஆசை இருக்கிறது. எது என்ன? சேஷதா அப்படி என்னாரு. சேஷத்துவத்தை பண்றது. எந்த விதமான சேஷத்துவம்னா எல்லா விதமான சேஷத்துவம். அசேஷ சேஷதா, எல்லா விதமான சேஷத்துவமும் அதுல இருக்கு. அது எந்தெந்த எப்படி பண்ற அப்படின்னா, எந்தெந்த அவஸ்தைக்கு எது உச்சிதமோ அந்த தாசியத்தை பண்றேன். என்ன இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு நீ எந்த அவஸ்தையில இருக்கச்சே, எது உச்சிதமோ அந்த மாதிரி இருந்தால் சிங்காசனம், அது அந்த மாதிரி இருந்தால் நீ நான் சிம்மாசனம் ஆறேன். நீ எங்கேயான விஹாரம் போனா நான் சத்திரியாறேன். நீ படுத்த நான் சயனமாறேன். நான் இந்த மாதிரி சேனிச்சா நான் படுக்கையாக வரேன் அப்படின்னுட்டு
ஆள வந்தார் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி எந்தெந்த அவஸ்தையில எது எது உச்சிதமோ அந்த விதமான கைங்கரியத்தை எல்லாம் பண்றது தான் எனக்கு ஒரே அது ஒரு தான் ஆசை எனக்கு இருக்கு. அந்த மாதிரி பண்ணணும் நீ தான். என்னாலே அந்த மாதிரி நேர்ச்சி பண்ண முடியாது. நீ தான் அதை அனுகிரகிக்கணும். பவேயம் புண்டரீகாட்சா அவனுடைய நேத்திர சௌந்தரியத்தை இங்கே அனுசந்தானம் பண்றார். ஸ்ருதியில சொன்னப்பட்ட விஷயம் இது. புண்டரீகா புண்டரீகாட்சத்துவம் பண்றது சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது. தஸ்யேதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி அப்படின்னுட்டு, கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி அப்படின்னு சொல்றார். அந்த எந்த மாதிரின்னா, அப்போதான் மலர்ந்த கமலம், ஒரு புஷ்டமான நாளத்து மேலே இருக்கக்கூடிய கமலம், நல்ல ஆழமான சரோவரம், நிறைய தீர்த்தம் இருக்கு. அந்த சரோவரத்தில் வந்த ஒரு புஷ்டமான நாளத்தை உள்ள அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்போதான் சூரிய கிரணத்தினால மலர்ந்த ஒரு கமலம், அந்த மாதிரி நேத்திரங்கள் அப்படின்னு தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்கினி அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ துவமேவ ஏவம் குருஷ்வா, நீ எனக்கு அனுகிரகிக்கணும். ஏவம் பிரார்த்தித்தே கைங்கரிய ரூபே புருஷார்த்தே, இந்த மாதிரி கைங்கரிய ரூபமான புருஷார்த்தம் அதுதான் சாத்தியமானது. சித்தமானது பகவானோட அனுபவம் இருந்தே இருக்கு. பகவான் எப்பவுமே இருக்கான், சாதிக்க வேண்டியதில்லை. கைங்கரியம் நமக்கு கிடைக்காதது, இன்னும் அதை சாதிக்க வேண்டியது. அது நமக்கு இன்னும் வர வேண்டிய பலம், விருத்தி விசேஷம் சொல்லப்பட்டது. அந்த புருஷார்த்தம் அதுதான் நமக்கு. கைங்கரி ரூபே புருஷார்த்தே பிரீத்தி சப்தோக்தம் ஹேத்வம்சம் விசிம்ஷன்னு, பிரீத்தி பிரீத்தினாலே பண்ணக்கூடிய இதுக்கு காரணம் எது? ஹேத்து அப்படின்னா காரணம். ஹேத்து வம்சம் எது? இதில் காரணம் எதுன்னா பிரீத்தின்றது சொல்லப்படுறது. பிரீத்தி கூடிய அந்த பிரீத்தினாலே வரக்கூடியது. பிரீத்தியே காரணம். அந்த அந்த மாதிரி ஒரு பிரீத்தி இருந்ததுன்னா கைங்கரியம் பண்ணலாம்னு தோன்றது நமக்கு. லோகத்திலையும் இதை அனுபவிக்கலாம். அதே மாதிரி சுவாபீஷ்ட பிரதானே பிரயத்னாந்தர நைரபேக்ஷம் ச அபேக்ஷதே, வேற எந்த பிரயத்னமும் இல்லா, நீ அபேட்சை இல்லாமல் எனக்கு என்னோட இச்சைகளை எல்லாம் நீ அனுகிரகிக்கணும் அப்படின்னுட்டு. சர்வாவஸ்தா சப்த சேஷதா சப்தவ் பூர்வோக்தார்த்தவ், இது முதலே சொல்லப்பட்டது. எல்லா அவஸ்தைகளையும் சேஷத்துவம் அப்படின்னு. தத்தத் தசாயாம் சுவாமி அபிமத பிரகார உச்சித சப்த, அவனோட அபிமதம் ஏதோ அதுதான். அதனால மோட்சத்திலையும் நமக்கு அந்த சேஷத்துவம்ன்றது போகாது. ஆனா அந்த சேஷத்துவத்தோட பரிபூர்ணமான ஞானம் இருக்கிறது அங்கே. இங்கேயும் சேஷத்துவம் இருக்கு, அந்த ஞானம் கிடையாது பூர்ணமாக. அங்கே இருக்கக்கூடிய சேஷத்துவத்தோட பூர்ணமான ஞானம் இருக்கிறதுனால பகவானோட அபிமத்தத்தை நேராக தெரியலாம். கர்மம் கூடிய ஒரு பிரதிபந்தகம் கிடையாது அங்கே. அதனால நேராக பகவானோட சங்கல்பங்கள் எல்லாம் தெரிஞ்சு வருது. அதுக்கு அனுகுணமாகவே கைங்கரியங்கள் எல்லாம் முக்தனும் நித்தியனும் பண்றார். அதனால இது சுவாமி அபிமத பிரகார அவனுக்கு. அதனால சத்திய சங்கல்பா அப்படின்னு சொல்லப்பட்டது. சத்தியகாமஹா சத்திய சங்கல்பஹான்னு சுத்தி சொல்றது. அஷ்டகுணம் ஆவிர்வாவமாறுது ஒரு ஜீவாத்மாவுக்கு. முக்தனானப்போ அபஹத பாப்மா விஜரோ மிருத்யு சோகா விஜிகத்ஸா பிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா. சத்தியகாமஹா எதை இச்சை பண்ணா அது இச்சை என்ன பண்றானோ அதுக்கு அனுகுணமாக அடையலாம். சத்திய சங்கல்பம், சங்கல்பம் பண்ணதெல்லாம் கடிச்சு விடுறது அவனுக்கு. சங்கல்பாதேவசிய பிதரஹா சமுத்திஷ்டந்தி சொல்றார். சங்கல்பம் பண்ணா ஏன்னா எத்தனை பேர் பித்திருகள் இருந்தா அவெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா அவெல்லாம் வந்து நிற்கிறாளாம் முன்னாடி. இப்படி ஸ்ருதி சொல்றது. அங்கே யாரும் வந்து இஷ்டப்படுறது இல்லை. ஏன்னா இங்கே சொன்னா ஏ கரதிஹி அசேஷ சேஷ சேஷத்தை கரதிஹி, அது வேற எந்த ஆசையும் கிடையாது. ஸ்ருதி எல்லாம் சொல்றது இந்த மாதிரி எல்லாம் சாமர்த்தியம் இருக்கு முக்தனுக்கு, அதெல்லாம் பண்றதுல எனக்கு ஆசையே கிடையாது. அந்த சங்கல்பம் இருக்கு அப்படின்னு எனக்கு இச்சைக்கு அனுகுணமாக நான் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ண மாட்டேன். உன்னோட அபிமதம் இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தான் நானும் சங்கல்பம் பண்றேன்ன்றது பகவானோட சங்கல்பத்துக்கு அடியாக சத்திய சங்கல்பத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் இங்கே தசா, அந்த தசையில சுவாமி அபிமத பிரகார ஊச்சித அந்த சப்தத்தினால சொல்றது. ஜாயமானம் ஹி புருஷம் பஷ்யன் மதுசூதனா அப்படின்னு சொன்ன மாதிரி
இந்த ஜாயமான கட்டாட்சம் பகவானுடையது எங்கள் மேலே வீழ்ந்ததான் இந்த மாதிரி ஒரு உபாயானுஷ்டானமே ஏற்படுறதுன்னு சொல்றது. கிருபா கிருபாமயமபாங்கம் தே சகிருன்மயி நிபாதயா. அபாங்கமான கட்டாட்சம், உன்னுடைய கட்டாட்சத்தை, கிருபாமயமான கட்டாட்சம், கிருபாமயமான உன்னுடைய கட்டாட்சத்தை ஒரு விஷயம் என்ன மேலே போட்டு போறோம் என்ன அந்த மாதிரி கட்டாட்சி போறோம் எனக்கு, இது எதுவுமே வேண்டியதில்லை. இத்தியாதி உக்தேனா சத்வோன்மேஷ ஹேத்துனா, சத்வத்தை அத்தியதிகமாக பண்றது. ஜாயமான கட்டாட்சம் இருந்ததுன்னா சாத்விகஸ்ஸது விஜ்ஞேயः ச வை மோக்ஷார்த்த சிந்தகः ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனः. அவனோட ஒரு கட்டாட்சம் யாருக்கு உயருதோ அவன் மேலே அவன் சாத்விகஸ்ஸது விஜ்ஞேயः, சாத்விகன் ஆயிடுறான், பரம சாத்விகன் ஆயிடுறான். சவை மோக்ஷார்த்த சிந்தகா, மோட்சம் வேணும்னு ஆசை அவனுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருத்தினால வரக்கூடிய விஷயம். அந்த மாதிரி கிருபாமயம் அபாங்கம் தே சகிருத்து மை நிபாதையா, ஒரு விஷயம் போறோம்பா அப்படின்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்வோன்மேஷ ஹேத்து, சத்தியத்தை அத்தியதிகமாக பண்றதுக்கு காரணமான கடாட்ச விசேஷேன, அதான் இங்க புண்டரீகாட்ச சப்தத்துக்கு விவரணம் பண்றார். மாமேவம் குருஷ்வா இது அபிப்பிராயேண உக்தம் புண்டரீகாட்சா அப்படின்னு. புண்டரீகாட்சனே, அந்த கடாட்சத்தை ஒரே ஒரு கடாட்சம் என்ன மேலே வீழ மாதிரி அனுகிரகம் பண்ணு, அது போறோம், எனக்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை அப்படின்னு. அதுவா புண்டரீகம்பரம் தாமா, இது பரமபதத்துக்கும் சொல்லப்படுறது. இத்தியாதி நிருக்தேன அனேன நாம்னா பரமபதவாசினா பரிசரணம் பிரார்த்தியதே. புண்டரீகாட்சா அப்படின்றதுனாலே, புண்டரீகம்ன்றது பரமபதம் கூடிய அர்த்தத்துல சொல்றது. பரம்தாமா அப்படின்ட்டு ஒரு நிருக்தி இருக்கு என்று சுவாமி தேசிகன் சொல்றார். அதுக்கு அனுகுணமாக பரமபதத்துல இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்காளோ முக்தாளும் நித்தியாளும் அவ பண்ணக்கூடிய பரிச்சரியர்கள் எல்லாம் இங்கே நான் பிரார்த்தனை பண்றேன், எனக்கும் அதே மாதிரி அவளுக்கு சமானான கைங்கரியங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னுட்டு. துவதிதர அசக்கியே அஸ்மின் அர்த்தே, வேற யாருக்கும் சக்கியமானது ஆகாத இந்த பிரயோஜனம் எது இருக்கோ, இந்த அர்த்தம், இந்த பிரயோஜனம் கைங்கரியம், நித்திய கைங்கரியம், ஆத்தியந்திகமான கைங்கரியம், ஏகாந்தமானது, ஆத்தியந்திகமானது, நித்தியமானது, இந்த கைங்கரியம் எது இருக்கோ வேற யாருமே கொடுக்க முடியாது எனக்கு. துவதித்தர அசக்கியமானது அஸ்மின் அர்த்தே, இந்த பிரயோஜனத்துல துவயிச்ச நிரபேக்ஷோபாயே, நீயும் கூட வேற எந்த உபாயத்தோட அபேட்சையும் உனக்கு இல்லை. किम ईदृश भरन्यास रूप व्याज अतिरिक्तम अतिरिक्त मत प्रयत्नेन अभिप्रायेण त्वमेव அப்படின்னு சொல்ற, நீயே கொடுக்கணும். त्वमेव மாமேவ அப்படின்னு சொன்னான் பகவான். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா, மாமேகம் சரணம் பிரஜா, என்ன ஒன்னையே என்னவே சரணாகதி பண்ண போறோம். அதுக்கு அனுகுணமாக நான் துவமேவ ஏவம் குருஷ்வா, நீ தான் பண்ணணும். இந்த மாதிரி பரநியாச ரூபமான இது வியாஜம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வியாஜம், ஒரு ப்ரிடெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இது இது இல்லைன்னா கொடுக்க மாட்டான் பகவான். பகவான் பரம காரணிகனாக இருக்கான், சர்வ சமர்த்தனாக இருக்கான். இப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே மோட்சம் கொடுக்க முடியாது, தானாக கொடுக்கலாமே, எதுக்காக பிரார்த்தனை பண்ணும் நாங்கள் அப்படி அந்த பிரச்சனை வந்தா. சம்சார தந்திரவாகித்வாத் ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே, சம்சார தந்திரவாகித்வாத், சம்சாரம்னு கூடிய இந்த இதற்கு தந்திரம், இதை நடத்தணுமே. சர்வேஸ்வரனானவன் இங்கே எத்தனையோ விதமான ஜந்துகள் இருக்கா. சில பேர் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கா, சில பேர் புண்ணியத்தை பண்ணியிருக்கா. அவளுக்கு அதுக்கு அனுகுணமான பலன் கொடுக்கல, நான் அவனுக்கு மகா தோஷம் வருது. பாவம் பண்ணவாளுக்கும் மோட்சம் கொடுத்து விட்டாக்கா அப்போ யாரை எது பண்ணணும் ஒரு நியமமே இருக்க முடியாது. சம்சாரத்துல ஒரு நியமமே இருக்காது. சாஸ்திரம் எல்லாம் வியர்த்தமாயிடும். சாஸ்திரம் சொல்றது இது பண்ணாதே. பகவானோட அபிப்பிராயங்கள் எல்லாம் சாஸ்திரத்து மூலக்கா நமக்கு தெரியப்படுத்துறோம். இங்கே அபிமதத்தை எப்படி தெரியப்படுத்துறான் இங்கே அப்படின்னா சாஸ்திரத்து மூலக்கமாக மோட்சத்துல பரமபதத்துல நேராக தெரியுது இவனுக்கு. அதனால அதுக்கு அனுகுணமாக கைங்கரியம் பண்றான். இங்க சாஸ்திரம் தான் நமக்கு தெரியப்படுத்துறது. அதுக்கு விருத்தமாக போனா அவன்
அதுக்கு சிக்ஷையை கொடுக்கணும், இல்லைன்னா தோஷம் வருது அவனுக்கு. அதனால ஒரு வியாஜத்தை அபேட்சிக்கிறான். பிரார்த்தனை பண்ணட்டும், என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணு, ரட்சணை பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணு, அப்போ ரட்சணை பண்றேன். இல்லைன்னா கேட்காமல் கொடுத்து விட்டாக்கா பகவானே எல்லாம் தூஷணம் பண்றா. நான் எது எங்க கேட்டேன் இந்த பலம், நீ எதை யார் கொடுத்த, நீ எதுக்காக கொடுத்த அப்படின்னு பிரச்சனை பண்ணலாம். அவனுக்கே தோஷம் வருது. அப்போ இதெல்லாம் இல்லாம சம்சாரத்தை சரியா நடத்தணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கர்மபலத்துக்கு அனுகுணமாக எல்லா ஜந்துகளுக்கும் சமானமாக எல்லா சமூகம் சர்வபூதேஷு யாரே வந்து பிரார்த்தனை பண்ணாலும் ரட்சணை பண்றான். அதனால சமனா இருக்கான், எல்லாரும் விஷயத்திலையும் சமத்துவம். யார் ரட்சணை பண்ணு பிரார்த்திச்சாலும் ஸ்வீகாரம் பண்றான் பகவான். அவனுக்கு ஞானமே இல்லை, போ நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, நீ ஒன்றும் கேட்காமலே கொடுத்து விடுறேன்னு சொல்ல மாட்டான். எல்லாரும் கேட்க வேண்டியதுதான், எல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டியதுதான், அப்போதான் பலம் கிடைக்கிறது அவனு. அது மாதிரி ஒரு வியாஜம்னு சொல்லப்படுறது. சரணாகதி ஒரு வியாஜம், பக்தி யோகமும் ஒரு வியாஜமே. அந்த வியாஜம் இங்கு பண்ணக்கூடிய வியாஜம் பரநியாச ரூபமான வியாஜம், ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு வியாஜம். அதுக்கு மேலே அதிரிக்த மத் பிரயத்னே பிரயத்னா இது அபிப்பிராயண, அதிரிக்த வேற எந்த பிரயத்னமும் கிடையாமல், அது எதுவும் நீ அபேட்சிக்காமல் நீயே எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. துவம் சர்வஜா சர்வசக்தி பரமகாருணிகா துவமேவ ஏவம் துவம் ஏவ அப்படின்னா நீ ஒத்தனு தான். துவம் அப்படின்னா சர்வஜனானவன், சர்வசக்தி ஆனவன், பரமகாருணிகனானவன். மாம் ஆகிஞ்சன்ய அனன்யகதித்வ அர்த்தித்வ ஷாலினம். ஆகிஞ்சன்யம் இருக்கு, வேற எந்த கதியும் இல்லைன்னு தெரியும். அனன்ய கதித்துவம், அனன்ய கதியே இல்லை, கிருப்பணனா இருக்கேன், தீனனா இருக்கேன், பலம் கிடைக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், துக்கம் இருக்கு. இந்த சம்சாரமே எனக்கு ரொம்ப துக்கமாயிடுது. அதனால பயம் வந்துட்டு இருக்கு எனக்கு. நீ தான் என்னை ரட்சிக்கணும், ரட்சணை பண்ணணும் இந்த சம்சாரத்தினால. வேற கதியே கிடையாது. அனன்ய கதித்துவம் அர்த்தித்துவம், எனக்கு இதில் பிரயோஜனத்தில் இச்சையும் இருக்கு. அதான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இச்சை இல்லைன்னா யாரும் கொடுக்க மாட்டா, பிரார்த்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கீதோ ஹோ தாத்வோரிஹ தேஹி குருஷ்வா இது பரஸ்மை பத ஆத்மனே பதாபியாம் ஸ்வஸ்ய பகவதஸ்ய யதார்ஹம் கிரியாபலான்வய சூச்சிது. வியாக்கரண விசேஷம் சொல்றார். கீத் அப்படின்னா நீ என்று சா ஷா ஜா ஜா இஞ்ஞா அப்படின்றது. இந்த இஞ்ஞான்றது இத்தனை லோபமாறுதுன்ட்டு அர்த்தம். வியாக்கரணத்துல இத்தனைக்கா லோபம்ன்ட்டு அர்த்தம். ஈத்தன கித்தன ககாரம் லோகமாறதுக்கு கித்தன்ட்டு பேரு, இங்கித்தன யகாரம். இந்த ரெண்டு தாத்துகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க தேஹி இடத்துல குருஷ்வா தாய் தானே அப்படின்ட்டு ஒரு தாத்து. தாய் தானே இங்கேயும் இருக்கு. அங்கே அந்த இங்கேயும் போச்சுன்னா தா தானே அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கிருணி கரணே அப்படின்ட்டு குருன்றதோட தாத்து குருஷ்வா கிருணி கரணே அதுவும் லோபமாச்சு. அந்த ரெண்டு தாத்துக்களுக்கும் யூன்றது லோபமா இருந்தாலே ஈத்தான தாத்துகள் ரெண்டும். இதோஹோ தாத்தோ தாத்துவோஹோ அப்படின்னார் ரெண்டு தாத்துக்கள். அதனால ஒன்று தேஹி, இன்னும் குருஷ்வா. ரெண்டு பதங்கள் உபயோகிக்கிறா, தேஹி குருஷ்வா. ப்ரீவியஸ் போன ஸ்லோகத்தில் தேஹி, இங்கே குருஷ்வா. அது ஒன்று பரஸ்மை பதம். ஆத்மனே பரஸ்மை என்ன மற்ற வாழ்க்கை சொல்றது, ஆத்மனே தன்ன விஷயத்துல சொல்றது. தேஹி என்றது அவனுக்கு, புருஷான்றது என்ன விஷயத்தை என்ன விஷயமாக உள்ளது. பரஸ்மை இது ஆத்மனே என்று சொல்லப்படுறது. எனக்கு இது குருஷ்வா என்ன பண்ணணும், தேஹி என்றது நீ பண்ண வேண்டியது. அதனால அந்த சப்தங்கள் பிரயோகமும் ரொம்ப ஸ்வரசமாக உபயோகிக்கிறார். ஸ்வஸ்யா பகவதஸ்யா அப்படின்னார். யதார்த்தம் கிரியாபலான்வய. கிரியாபலத்தில் அன்வயம் என்ன, கொடுக்க வேண்டியது உனக்கு அன்வயம். என்ன பண்ண வேணும், எனக்கு அந்த பலம் வேண்டியது. அதனால கிரியாபலத்தில் பண்றவன் நான், என்னை இப்படி பண்ண வைக்கணும், நீ கொடுக்கவரும் நீ தான். அதனால நீ கொடுத்த நான் இப்படி ஆகணும். அந்த மாதிரி என்ன இந்த கிங்கரனாக பண்ணணும் நீ. இந்த ரெண்டும் சப்தங்கள் விசேஷமாக உபயோகிக்கிறார். உள்ள தேஹி இந்த குருஷ்வன் வியாக்கரணத்துக்கும் அனுகுணமாக ஸ்வரசமான ரெண்டு சப்தங்கள் அப்படின்னு. இதெல்லாம் பிரார்த்தனைகள், இதெல்லாம் கார்பண்யத்தை காமிக்கிறது.
நீயே பண்ணணும், நீயே கொடுக்கணும், நீதான் ரட்சகன், கதியே கிடையாது, எனக்கு விதமே கதியே கிடையாது. மறுபடியும் மறுபடியும் கார்பண்யம்ன்றது தைன்யம் தெரியப்படுத்துறது. தீனனான ஒரு ஸ்திதி. சம்சாரத்தினாலே எனக்கு மோட்சம் அடைய முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சம்சாரம், இன்னொரு ஜென்மம் வேண்டியதில்லை எனக்கு, அதனால எந்த ஜென்மம் வருதோன்னு பயம் ஏற்பட்டிருக்கு, அதனால நீ தான் காப்பாற்றணும், வேற கதியே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் மறுபடியும் கார்பண்யத்தை ரொம்ப பிரகிருஷ்டமாக பலமாக பிரார்த்தனை பண்றது இதுல. ஏவம் பூத தத்துவ யாதாத்மியாவபோத ததிச்சா ரஹிதஸ்யாபி ஏதது உச்சாரண மாத்திராவலம்பனேன உச்சியமான அர்த்த பராமர்த்தனிஷ்டம் பரமார்த்தனிஷ்டம் மே மனஸ்துவம் மே மனஹ துவமேவ அத்யைவ காரயா. இதெல்லாம் அந்த ஆர்த்தியை காமிக்குது. ஆழ்வார் எல்லாம் இந்த மாதிரி தான் சொல்றார். இப்போவே ஆகணும், இந்த க்ஷணமே ஆகணும், முடியவே முடியாதுனால அப்படின்னுட்டு துவமேவா அத்யைவா பூர்விஷ்வா, இன்னைக்கே நீ தான் பண்ணணும், இப்போவே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்த்தி சொல்லப்படுறது. எனக்கு விளம்பமே சகிக்க முடியாது, அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு இந்த சம்சாரத்துல. இது மாதிரி இருக்கக்கூடிய தத்துவயாதாத்மிய அவபோத, தத்துவ யாதாத்மியத்தோட ஞானம். அவபோதம் பண்ண ஞானம், தத்துவம் எப்படி இருக்கோ அப்படி ஞானம். நீ உன்னோட சொரூபம் என்ன, என்னோட சொரூபம் என்ன, சம்பந்தம் என்ன, இந்த ஞானம் எல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு பூர்ணமாக. ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியும், நீ தான் சுவாமி, நான் தான் உனக்கு தாசபூதன் அந்த தெரியும் எனக்கு, என்னைக்குமே தாசம்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா உன்னுடைய சொரூபத்தோட மகிமை என்ன, அதெல்லாம் யாருக்கு தெரிய முடியும், என்னால தெரிய முடியாது. ததிச்சாரகி தஸ்யாபி, அதோட இச்சையும் கூட இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு அகிருதயமாக பிரார்த்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோ, அப்படியே இருக்கலாம். தது உச்சாரண மாத்திராவலம்பனேன, நான் உச்சாரணை பண்ணிவிட்டேன், ஏதோ ஞானம் வந்தது, பூர்வ ஜென்ம சுக்கிருதம் பிரார்த்தனை ரட்சணை பண்ணப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். உச்சாரண மாத்திர அவலம்பனை, இதையே நீ, ஏன்னா இதுக்கு மேல எனக்கு ஞானம் கிடையாது. அதனால சிறிய ஞானத்தன், ரொம்ப அல்பமான ஞானம், அடியேன் சிறிய ஞானத்தன். ஆழ்வார் சொல்றார், ஞானமே கிடையாது எனக்கு, ரொம்ப அல்பமான ஞானம் இருக்கு. ஆனாலும் இந்த பிரார்த்தனையே நீ அவலம்பனம் பண்ணி உச்சியமான அர்த்த பரமார்த்த நிஷ்டம், உச்சியமான அர்த்த எது சொல்றேனோ அந்த பிரயோஜனத்துக்காக பரமார்த்த நிஷ்டம் மே மனஹா, என்னோட மனசே அதுலயே இருக்க மாதிரி பண்ணணும் நீ. இந்த மனசு வேற எதுவுமே சிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். துயரறி துயரறி சுழறடி தொழுது எழு என் மனநே, மனசுக்கு தான் பிரார்த்தனை பண்றான். மனசே மனசே இப்படி இரு இப்படி இரு அப்படின்னு மனசு பிரார்த்தனை பண்றாரு ஆழ்வார். அதே மாதிரி பாஷிக்காரரும் அதே மாதிரி சொல்றார். அதே மாதிரி பாஷிக்காரரும் கூட வேதாந்த தீபத்தில் பிரார்த்தனை பண்றாரு. அந்த மாதிரி ஒரு பரிசரணமே அதுலேயே மனசு இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி நீ தான் இன்னைக்கு தான் இப்போவே அனுகிரகிக்கணும் அண்ணா மேல் கொண்டு பிரார்த்திக்கிறார். அதுக்கு மேலே கொஞ்சம் இன்னொரு சூர்ணிக்கை இருக்கு, அதோட எனக்கு அதிகம் முடியாது. அதை மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலான்னு தனக்கு நமஸ்காரம் தெரிவித்து நிறுத்திடுவார். யோ நித்யமச்சுதபதாம்புஜ மருக்மம் व्यामोहतः तरितराणि तृणाय मेने स्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते रुक्मान्तमहादेशिकाय नमः। सर्वं श्रीकृष्ण।